ஹே கைஸ், ஒரு அழகான லவ் ஸ்டோரி கேட்கலாமா? கோயம்புத்தூரில் இருக்க ஒரு காலேஜில் திவ்யா, அர்ஜுன் அப்படின்னு 2 பேர் படிச்சுட்ருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்லேயே சண்டை, ஃபன், டீஸ் அந்த மாதிரி தான் ஆரம்பிக்குது. ஆனால் கொஞ்ச நாள் போக போக அது ஒரு அழகான காதலாக மாறிடுச்சு. டெய்லி கால்ஸ், லேட் நைட் சேட்ஸ், ஸ்மால் ஃபைட்ஸ், சர்ப்ரைஸ் மீட்டப்ஸ்னு எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டு இருந்துச்சு. திவ்யாவுக்கு அர்ஜுன் தான் உலகமே. அர்ஜுனுக்கும் அதே மாதிரி தான். ஆனால் ஒரு நாள் அர்ஜுன் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுற மாதிரி திவ்யாவுக்கு தெரிஞ்சுது. கால்ஸ் கம்மி, மெசேஜுக்கு லேட் ரிப்ளை, அவள் கால் பண்ணாலும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல, பிஸின்னு சொல்லிட்டு இருந்தான். இதில் கன்ஃபியூஸ் ஆனான். பட் அர்ஜுன் மேலே இருக்க ட்ரஸ்ட்னால அவள் அப்போ எதுவுமே கேட்கல. ஒரு நாள் கேட்க முடியாமல் கேட்டா, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா, ஏன் ஒழுங்காக பேசுறதில்லைன்னு. அர்ஜுன் கொஞ்சம் சைலண்டாக இருந்துட்டு சொன்னால், நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, நம்ம கரியரை. இதை கேட்ட திவ்யாவோட மனசு உடஞ்சி போச்சு. திவ்யா அர்ஜுன் கிட்ட கேட்டா, நான் உனக்கு பாரமாக இருக்கேனா அப்படின்னு. அதுக்கு அர்ஜுன் சொன்னான், நீ எனக்கு பாரமாலாம் இல்லை, ஆனால் நான் இப்போது ரெடியாக இல்லை அப்படின்னு. அதுதான் அவங்க மீட் பண்ண லாஸ்ட் டே. அவங்க 2 பேராலையுமே பேச முடியலை. டியர்ஸ் தான் பேசிச்சு. ஹக் பண்ணிட்டு பிரிஞ்சு போனாங்க. கொஞ்சம் மந்த்ஸ் கழித்து திவ்யா ஸ்ட்ராங் ஆனா. அவள் லைஃப்பை ரீபில்ட் பண்ணா. அர்ஜுன் கூட லைஃப்பில் மூவ் ஆன் ஆயிட்டான். அவங்க 2 பேர்கிட்டையும் ஒரே ஒரு விஷயந்தான் காமனாக இருந்துச்சு. அவங்க லவ் ஃபேக் இல்லை, டைம் தான் ராங். இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு நடந்திருக்கான்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க.